எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வரலட்சுமி விரதம் பிரசாதம் ரெசிபிஸ் சீரீஸில் தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்பவுமே சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு நல்லா சமைச்ச சாதத்தை எடுத்துக்கோங்க. எப்பயும் போல் 3 விசில் விட்டு எடுத்துருக்கேங்க. 2 கப் அளவுக்கு இந்த சாதத்தை எடுத்துக்கிறேன். சூடான இந்த சாதத்தை நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்காக இது மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. கீழ்ப்புறம் தட்டையாக இருக்கணும். அந்த டம்ளரை வச்சு நல்லா சாதத்தை மசிச்சு விட்டுக்குங்க. நம்மளுடைய தயிர் சாதம் நல்லா க்ரீமியாக வர்றதுக்கு இந்த ஸ்டெப்பு ரொம்பவுமே முக்கியங்க. இது மாதிரி நல்லா நசுக்கி எடுத்ததுக்கப்புறமா எந்த கப்பில் நம்ம சாதத்தை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நல்ல சூடான பால் எடுத்துக்கணும். சூடான பாலை இந்த சாதத்தோடு சேர்த்துங்க. திரும்பவும் பால் சாதம் ரெண்டும் ஒன்றா கலந்து வர்ற மாதிரி நம்ம இது மாதிரி பாத்திரத்தை லைட்டாக திருப்பி விட்டு அமுத்தி எடுத்துக்க போகிறோங்க. பாருங்கள், நல்ல க்ரீமியாக வந்துருச்சு. இந்த சாதத்தில் தயிர் சேர்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு சாதம் வெது வெதுப்பாக இருக்கான்னு பார்த்துட்டு வெதுவெதுப்பாக இருக்கும் பொழுது 1/2 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிரை சேர்த்துக்குங்க. தயிரை சேர்த்து அது கூடவே தயிர் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துங்க. நல்லா கிளறிக்கிங்க. நீங்கள் தயிர் சேர்த்து கிளறும் போதே நமக்கு நல்லா ஃபீல் ஆகும். நம்மளுடைய தயிர் சாதம் நல்லா க்ரீமியாக வருது. பாருங்கள், சூப்பராக நமக்கு தயிர் சாதம் க்ரீமியாக கிடச்சிருச்சு. இப்போ தயிர் சாதம் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த தயிர் சாதத்தில் சேர்க்குறதுக்காகங்க நம்ம ஒரு சின்ன தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக அடுப்பில் ஒரு சின்ன வாணலி வச்சுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமாங்க 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த எண்ணெயில் கருவேப்பிலை கொஞ்சம், அது கூடவே 4லேருந்து 5 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்க போகிறோம். இவ்வளோதாங்க நம்மளுடைய தாளிப்பு பொருட்கள். கடுகு, கருவேப்பிலை, மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டுங்க. இந்த தாளிப்பை அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த தயிர் சாதத்தில் சேர்த்துட போகிறோம். சேர்த்துட்டு இந்த தயிர் சாதத்தை நல்லா கிளறி எடுத்தோம்னா சூப்பரான பிரசாத ரெசிபியான தயிர் சாதம் அம்மனுக்கு படைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த தயிர் சாதத்தை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவுமே சுலபமாக நம்ம இந்த தயிர் சாதம் ரெசிபியை செஞ்சிடலாங்க. நீங்களும் வீட்டில் இதே அளவுகளோட ஒரு முறை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த தயிர் சாதம் ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.